குருவே சரணம் நிகழ்ச்சியில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறவர் பாபநாசம் சிவன். இவருக்கு பாபநாசம் சிவன்கிற பேர் எப்படி வந்ததுன்னு பார்க்க போகிறோம். இவர் அப்பா அம்மாவை இழந்த பிறகு திருவனந்தபுரம் போனார். அங்கே பாடல்கள் கற்றுக்கிட்டார்னு பார்த்தோம். ரொம்ப ஏழை, ரொம்ப வறுமை, சாப்பாடு பல நேரத்தில் யார் கொடுக்குறாங்களோ அங்கே வாங்கி சாப்பிடுவாங்களாம். அப்படி தான் இவருடைய ஆரம்ப காலம் போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டார் சாப்பாட்டுக்கு. அப்போல்லாம் எந்த பாடல்கள் பிரபலம் அப்படின்னா பஜனை பாடல்கள் பிரபலம். ஒரு கச்சேரிங்கிறத விட ஒரு பஜனை பாடல்களை பாடுவது பிரபலம். ஒரு கோவில் திருவிழாவில், ஒரு நிகழ்ச்சியில் பஜனை பாடல்களை பாடுவது பிரபலம். அந்த பாடல்களை நன்ன கற்றுக்கிட்டேன். கொஞ்ச நாளைக்கு பிறகு இந்த பக்கம் திருவனந்தபுரத்திலிருந்து திரும்பி வந்த பிறகு கோனேரி ராஜபுரம் வைத்தியநாதையர் அப்படின்னு ஒரு பெரிய வித்வான் இருக்கார். பெரிய வித்வான். அவரோட கச்சேரி ஒரு நாள் கேட்டுட்டு அவர் பாடக்கூடிய அந்த பாங்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப விருப்பப்பட்டு அவர்கிட்ட போய் சீடராக சேர்ந்தார். என்னை நீங்கள் சீடராக சேர்த்துக்கணும் அப்படின்னாராம். அப்புறம் அவர் சீடராக சேர்த்துட்டு 7 வருஷம் அவர்கிட்டயே தங்கி அவரிடமே இருந்து பாடல்களை கற்றுக்கிட்டு திருவனந்தபுரத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்த பிறகு ஒரு இடத்துல நிலையாக இருந்தது கிடையாது. நாடோடி மாதிரி ஒரு இடமாக போயிட்டுருப்பார். எங்கே கச்சேரிக்கு கூப்பிட்றாங்களோ அங்கே போவார். எங்கே வாழ முடியுமோ அந்த இடத்துக்கு போய் வாழ்வார். சில காலம் இவருடைய அண்ணன் ஒரு தமிழாசிரியராக வேலை செஞ்சது பாபநாசம். பாபநாசம் சிவன் பேர் விளக்கம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ தான் வரேன். பாபநாசத்தில் தமிழாசிரியராக இருந்தார். எந்த பாபநாசம்? தஞ்சாவூருக்கு பக்கத்தில். கும்பகோணத்துலேருந்து நீங்கள் தஞ்சாவூர் போனீங்க அப்படின்னா தாராசுரம், பாபநாசம், ஐயம்பேட்டை, தஞ்சாவூர்னு வரும். இந்த பாபநாசத்தில் அவர் அண்ணன் தமிழாசிரியராக பணிபுரிந்தார். அப்போ அண்ணன் கூடவே இருந்தார். அண்ணனுடைய அரவணைப்பில் இந்த சிவன் பல காலம் இருந்தார். அப்போ ஒரு இடமாக போய் பாடுவார்னு சொன்னேன் இல்லையா. ஒரு நாளைக்கு கணபதி அக்ரஹாரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. பாபநாசத்திலிருந்து பக்கத்தில் கணபதி அக்ரஹாரம்னு அந்த ஊர் பேரே கணபதி அக்ரஹாரம். அங்கே பிரதானமான ஆலயம் பிள்ளையார். பிரதானமான ஆலயம் பிள்ளையார் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம் அது. அந்த கணபதி அக்ரஹாரத்தில் அந்த விநாயகப் பெருமானை குலதெய்வமாக இஷ்ட தெய்வமாக கொண்டவர் உலகெங்கும் காணப்படுகிறார்கள். ரொம்ப விசேஷமான பிள்ளையார் அவர். அந்த கணபதி அக்ரஹாரம் திருத்தலத்திற்கு பஜனை பாடல்கள் பாடுவார்னு சொன்னேன் இல்லையா. அதுபோல் பஜனை பாடல்கள் பாடிக்கொண்டு இந்த ஊரில் வந்துட்டுருக்கார். கணபதி அக்ரஹாரத்தில் வந்துட்டுருக்கார் ஒரு நாள் காலை நேரத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய தோற்றம் நெற்றியில் விபூதி, கையில் விபூதி, மார்பில் விபூதி, கழுத்தில் ருத்ராட்சம், ஒரு 4 முட வேஷ்டி, ஒரு துண்டு கட்டிட்டு இவர் பாடிட்டு எந்த பாடல் பாடுகிறாராம்? தாயுமானவருடைய பாடலை பாடுகிறார். அந்த பாடலை பாடி அப்படியே வருகிற போது அந்த ஊரில் இருக்கிறவர் அவர் இவரை பார்க்கிறார். இவர் பார்த்துட்டு இவரை சாட்சாத் சிவனை போல காணப்படுகிறார், பரமசிவனை போல காணப்படுகிறார். சாட்சாத் கைலாசத்திலிருந்து நேரடியாக இங்கே பாடல்களை ஒரு இளைஞனுடைய சொரூபத்தில் பாடிக்கொண்டிருக்கிறார்னு அவருக்குள்ள தோன்றியதான். இவருடைய ஊர் பாபநாசம். இருந்தது பாபநாசம். அப்போ இவரை பாபநாசம் சிவன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாராம். ஒரு அன்பர் கூப்பிட ஆரம்பித்து இன்றைக்கு உலகமே அவரை பாபநாசம் சிவன் அப்படின்னு கூப்பிடுறது. இப்போ புரிகிறத? பாபநாசம் சிவன் அப்படிங்கிற பெயருக்கு உண்டான காரணம் புரிகிறத? போலகத்தில் பிறந்தாலுமே ராமையாங்கிற பெயர் இருந்தாலுமே இவருக்கு என்ன பெயர் நிலச்சிருக்கு? இவருடைய அண்ணன் சிறிது காலம் தமிழாசிரியராக பணிபுரிந்த பாபநாசம் சிவனை போல காணப்பட்ட காரணத்தினால சிவன் பாபநாசம் சிவன். இந்த பாபநாசம் சிவனை பற்றி நாளைய குருவே சரணத்திலும் காணலாம். நன்றி.